ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கிஸ். இன்னைக்கு வாய்ஸ் சீரிஸோட 4வது சீசன் தான் பார்க்க போறோம். முதல் 3 சீசனை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்தவங்க மறந்துருந்தா ஒரு சின்ன ரீகேப் ஒன்று பார்த்துட்டு வரலாம். நம்ம கதையோட ஹீரோயின் கங்ஜோ, அவங்களுக்கு சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதுல கொஞ்ச நாள் அவங்க கண் பார்வை இழந்துடுறாங்க. அந்த சமயத்துல அவங்களோட பிரெயின் அவங்களுடைய காது கேட்கிற பவரை கொஞ்சம் அதிகமாவே டெவலப் பண்ணிடுது. நார்மலான மனுஷங்களுக்கு கேட்கிற சத்தத்தை விட சின்ன மைன்யூட்டான சத்தத்தை கூட அவங்களால தெளிவா கேட்க முடியும். ஆக்சுவலா பார்க்க போனா இது ஒரு சாபம் தான். ஆனா தனக்கு கிடைச்ச சாபத்தை கூட வரமா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்ஜோ வந்து எமர்ஜென்சி ஹெல்ப்லைன்ல வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. அங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் கோல்டன் டைம் டீம் அப்படின்னு ஒரு டீம் உருவாக்குறாங்க. எமர்ஜென்சி ஹெல்ப்லைனுக்கு நான் ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாராவது கால் பண்ணாங்கன்னா, கால் பண்ண அடுத்த 3 நிமிஷத்துக்குள்ள அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்க போயிட்டாங்க அப்படின்னா எந்த கிரைமும் நடக்காம தடுத்துடலாம், விக்டிமை காப்பாத்திடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் படி அந்த கோல்டன் டைம் டீம் இது வரைக்கும் நிறைய கிரைம் நடக்காம தடுத்திருக்காங்க, நிறைய பேரை பிடிச்சும் இருக்காங்க. இந்த சீசன்ல அவங்க எந்த மாதிரி கேஸ் எல்லாம் பார்க்க போறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். போன சீசன் 2019ல நடக்கிற மாதிரி காமிச்சாங்க இல்லையா, இந்த சீசன் ஒரு வருஷம் ஆயிடுச்சு, 2020ல நடக்குது. 2020 டிசம்பர் மாசம் 24ஆம் தேதி மிட் நைட் 11:50 தான் காமிக்கிறாங்க. அதாவது கிறிஸ்மஸ் பிறக்கிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. யாங் அப்படின்ற ஒரு சிட்டியை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இன்னும் 10 நிமிஷத்துல கிறிஸ்மஸ் பிறக்க போகுது. அதை செலிப்ரேட் பண்றதுக்காக மக்கள் எல்லாம் சர்ச்சில் கூடி இருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு 3 பேரை காமிக்கிறாங்க. கொரியன் சீரிஸ்ல கொலகாரனுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்திருப்பாங்க இல்லையா, கருப்பு கலர்ல கூடி வச்ச ஒரு ரெயின் கோட், அதை போட்டுட்டு 3 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய உருவத்தை பார்க்கும்போது நல்லா தெரியுது இவங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா, அம்மா, பையன். அந்த பையனோட சைஸை பார்க்கும்போது ஒரு 7-8 வயசு தான் இருக்கும் போல இருக்கு. குடும்பமா சேர்ந்து கொலை பண்ற தொழில பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஃபேமிலி பிசினஸ். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நடந்து போற தோரணையும் பின்னாடி காமிக்கிற பேக்ரவுண்ட் மியூசிக்கையும் பார்த்தாலே தெரியுது அவங்க தான் கொலகாரங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கட் பண்ணி நமக்கு வேற ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ஒரு தாத்தா, பாட்டி, அவங்களுக்கு ஒரு பேரனோட பேரு பண்டி. அவனுக்கு ஒரு 14-15 வயசு தான் இருக்கும். அந்த பேரன் என்ன பண்றான், தாத்தா பாட்டி 2 பேரையும் இந்த கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்றதுக்கு ஒரு சீரியல் பல்பு கட்டுவாங்க இல்லையா, அதை வச்சு 2 பேரையும் கட்டி போட்டு வச்சுட்டு அவங்க முன்னாடி ஒரு தட்டுல இந்த கோழியோட ஆய் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சு சாப்பிட சொல்லி கத்தியால மிரட்டிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் அழுகுறாங்க. பண்டி, ஏன்டா இப்படி பண்ற, நீ போன் கேட்ட அதை நாங்க வாங்கி கொடுக்கலன்றதுக்காக இப்படி எல்லாம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. ஆனா இவன் ஒரு மாதிரி டெஸ்பரேட்டா இருக்கான், ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கான். அவன் சொல்றதை அவங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கத்தியை காமிச்சு மிரட்டிட்டு இருக்கான். அவங்க அதை செய்யலங்கவும் அவங்க முகத்தையெல்லாம் பிடிச்சி அந்த கோழி ஆயிலேயே முக்கி அவங்க முகத்துல எல்லாம் அதை பூசி விட்டுட்டு போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அதை யாருக்கும் அனுப்பி விட்டுட்டு, நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன், தயவு செஞ்சு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி யாருக்கும் மெசேஜ் அனுப்புறான். ஆனா அந்த பக்கத்துல இருந்து எந்த ரிப்ளையும் வரல. ஏன் எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி இந்த பையன் இங்க டென்ஷன் ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. பாட்டை கேட்கும் போது கிறிஸ்மஸ் பாட்டு மாதிரி தான் இருக்கு, ஆனா அர்த்தம் தான் என்னன்னு புரியவே இல்லை. அப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா ஒரு கொலகார ஃபேமிலி, அந்த ஃபேமிலி அந்த இடத்துக்கு வராங்க. அந்த ஃபேமிலில இருந்த அப்பா வீட்டுக்கு வெளியவே நின்னுக்கிறான். அந்த அம்மா இந்த ரூமோட வாசல்ல நின்னுக்கிறாங்க. அவங்க ஃபேமிலில ஒரு குட்டி பையன் இருந்தாலும் 7-8 வயசுல. அது ஆக்சுவலா குட்டி பையன்லாம் கிடையாது, குட்டி சாத்தான். வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த பேரன் பண்டி இருந்தாலே அவனை கத்தியாலே சதக்குன்னு குத்திடுறான். தாத்தா பாட்டிக்கெல்லாம் உயிரே போயிடுது. ஐயோன்ட்டு அவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அந்த குட்டி சாத்தனோட அம்மா வந்துட்டு, எதுக்காக இப்ப அழுவுறீங்க, உங்களை டார்ச்சர் பண்ண அந்த மான்ஸ்டர் பேரனை தானே நாங்க அழிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. என் பேரனை திருப்பி கூட ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திட்டிட்டு இருக்காங்க. கடைசியில அந்த 2 பேர்த்தையுமே அவங்க கொண்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம கதையோட ஹீரோயினான கங்ஜோவை தான் காமிக்கிறாங்க. 3வது சீசனோட எண்டிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கோல்டன் டைம் டீமோட டீம் லீடரா இருந்த டிடெக்டிவ் டாங்கு ஒரு முக்கா சைக்கோவா இருந்திருப்பான். அவனோட அண்ணன் தான் வில்லன், அவன் ஒரு முழு சைக்கோவா இருந்திருப்பான். தன்னோட தம்பியையும் எப்படியாவது முழு சைக்கோவா மாத்தி அவன் நம்ம கூட சேர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பத்துல இருந்து டிடெக்டிவ் டாங்குக்கு அவன் நிறைய குடைச்சல் கொடுத்திருந்திருப்பான். கடைசியில அவனை கிட்னாப் பண்ணி வச்சிருந்திருப்பான். அவனை ரெஸ்கியூ பண்றதுக்காக நம்ம கங்ஜோ ஒரு டீமோட டிடெக்டிவ் டாங்குவை தேடி போயிருந்திருப்பாங்க. அந்த சீனை தான் இப்ப காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு வேர் ஹவுஸ்க்குள்ள கங்ஜோ கையில துப்பாக்கியோட டிடெக்டிவ் டாங்குவை தேடிட்டு போய்கிட்டு இருக்கா. அங்க உள்ள போனா கூடி போட்ட ஏதோ ஒரு கில்லர் டிடெக்டிவ் டாங்குவை கங்ஜோவோட கண்ணு முன்னாடியே கத்தியால குத்தி கொலை பண்றான். கங்ஜோ உடனே துப்பாக்கி எடுத்து நீட்டி, யார் நீ, எதுக்காக இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறா. அந்த கில்லர் மெதுவா கங்ஜோ முன்னாடி வந்து நின்னு அவன் கூடிய கலட்டுறான். பார்த்தா அங்க நிக்கிறதும் கங்ஜோ தான். ஒரு மாதிரி சைக்கோத்தனமான பார்வையோட கையில கத்தியோட வில்லத்தனமா நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்து கங்ஜோ எல்லாம் பதறி போயிடுறா. யார் நீ, நீ ஏன் என்ன மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு மத்தவங்க கேக்குற சத்தத்தை கேட்டு கேட்டு உனக்கு டயர்ட் ஆகலையா, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரியான எபிலிட்டியோட இருக்கிறவங்க தான் அப்படின்ற மாதிரி அந்த சைக்கோ சொல்றாளா. இவ உடனே துப்பாக்கி எடுத்து முன்னாடி நீட்டுறா. பார்த்தா அவ கையில துப்பாக்கிக்கு பதிலா கத்தி இருக்குது. கை முழுக்க ரத்தமா இருக்கு. ஒரு மாதிரி பதறி போய் கத்தியை கீழே போட்டுட்டு கீழே விழுந்துடுறா. கைக்கு ஒரு துப்பாக்கி கிடைக்குது. எடுத்து முன்னாடி நிக்கிற சைக்கோவை ஷூட் பண்றா. கன்னுல இருந்து புல்லட்டே வரல. அந்த சைக்கோ தான் கத்தி எடுத்துக்கிட்டு நம்ம கங்ஜோவை குத்துறதுக்காக வரா. அப்படியே பதறி போய் கங்ஜோ தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறா. இப்ப வந்த சீன் எல்லாமே இவளோட கனவு. இந்த கனவு இவளுக்கு முதல் தடவை வரல, இதுக்கு முன்னாடி நிறைய தடவை இவளுக்கு வந்திருக்கு. ஏதோ ஒரு இமெயில் ஒண்ணு கங்ஜோக்கு வந்திருக்கு. அந்த இமெயில பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு இந்த மாதிரி கனவு வேற வந்துகிட்டே இருக்காமா. பத்தாவதுக்கு இவ பிடிஎஸ்டி ப்ராப்ளம்ல வேற பாதிக்கப்பட்டிருக்கா. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு துர்சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வர முடியாம ட்ராமாவனால பாதிக்கப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவ கண்ணு முன்னாடியே டிடெக்டிவ் டாங்கு செத்து போயிட்டாரு, இவளால காப்பாற்ற முடியல இல்லையா, அந்த கில்ட் ஃபீலிங்ல இவ பிடிஎஸ்டி ப்ராப்ளம்னால பாதிக்கப்பட்டிருக்கா. நமக்கு ஸ்டார்டிங்ல ஒரு ஃபேமிலி மர்டர் சீன் காமிச்சாங்க இல்லையா, அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து இப்ப 3 மாசம் கழிச்சு பிரசன்ட்ல இது காமிக்கிறாங்க. கங்ஜோ உடனே தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு போய் இவளுக்கு வந்த அந்த இமெயில தான் எடுத்து பாக்குறா. சர்க்கஸ் மேன் அப்படின்ற ஐடியில இருந்து 2 மெசேஜ் வந்திருக்கு. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீயும் நானும் சர்க்கஸ் மேன்
கிட்ட இருந்து வந்த ஐடென்டிட்டிக்கல் ட்வின்ஸ், 2 பேரும் ஒரே மாதிரியே இருப்போம், நம்ம 2 பேத்துக்கும் ஒரே மாதிரியே காது கேட்கிற பவர் இருக்கு, நான் எனக்கு கிடைச்ச பவரை மத்தவங்களை கொலை பண்றதுக்காக யூஸ் பண்றேன், நீ உனக்கு கிடைச்ச பவரை மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக யூஸ் பண்ற அப்படின்ற மாதிரி தான் அந்த மெசேஜ்ல எழுதியிருக்கு. கூடவே ஏதோ ஒரு விடுகதையை அட்ரஸ் மாதிரி அனுப்பி வச்சிருக்காங்க. 2 இமெயில் இருக்கு, 2 இமெயிலுமே அதே மாதிரி தான் ஏதோ ஒரு விடுகதையை அட்ரஸ் மாதிரி அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த இமெயில நம்ம 2 பேரும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், எனக்கு உனக்கும் ஒரே மாதிரி சூப்பர் பவர் இருக்கு, நான் வந்து கில்லரா இருக்கேன், நீ வந்து மத்தவங்களை காப்பாத்துறவளா இருக்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காங்களே. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளே சைக்கோவா மாதிரி எல்லாரையும் கொலை பண்ற மாதிரி இவளுக்கு தொடர்ந்து கனவு வந்துகிட்டே இருக்குது போல இருக்கு. நமக்கு இந்த மாதிரி காது கேட்கிற சூப்பர் பவர் இருக்குன்ற விஷயம் நம்மளோட கோல்டன் டைம் டீமுக்கு மட்டும் தான் தெரியும். ஒருவேளை அவங்க யாராவது என்ன பிராங்க் பண்றதுக்காக இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வாய்ஸ் ப்ரொஃபைலிங் ஜாப் தான் பாக்குறேன் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி யாராவது கெஸ் பண்ணி கூட என்ன மிரட்டுறதுக்காக இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கலாம். நம்மளுடைய ப்ரொஃபஷன்ல மிரட்டல் மெசேஜ் வருது ஒன்னும் புதுசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கங்ஜோ அந்த மெசேஜ் சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. அந்த மெசேஜை பார்த்துட்டே கங்ஜோ வந்து லாஸ்ட் சீசனோட எண்டிங்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வாய்ஸ் ஓவர்ல சொல்லிட்டு இருக்கா. நமக்கு லாஸ்ட் சீசன்ல காமிச்சிருப்பாங்க, டிடெக்டிவ் டாங்வூவை அவனோட அண்ணன் கடத்திட்டு போய் வச்சு அவனை எப்படியாவது சைக்கோவா மாத்தணும் அப்படின்ற மாதிரி அவன் ட்ரை பண்ணி இருந்திருப்பான். சைக்கோவா மாதிரி சந்தோஷமா வாழ்றதை விட மனுஷனா சாகிறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் டாங்வூ அவங்க அண்ணனை கொன்னு இருப்பான். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து டிடெக்டிவ் டாங்வூவை கொண்டிருப்பாங்க. எதுக்காகடா போலீஸ் டிடெக்டிவ் டாங்வூவை கொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸோட அந்த சீசனை முடிச்சிருந்திருப்பாங்க இல்லையா. ஆக்சுவலா வந்த ஸ்வாட் டீம் கிட்ட டிடெக்டிவ் டாங்வூ வந்து புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி யாரும் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அவங்க தைரியமா ஷூட் பண்ணிருக்காங்க அந்த வில்லனை கொல்லணும் அப்படின்றதுக்காக. டிடெக்டிவ் தான் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருக்காரு, அவருக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற தைரியத்துல தான் ஷூட் பண்ணிருக்காங்க. ஆனா அவன் அப்படி ஒரு ஜாக்கெட் போடவே இல்லை, அதனாலதான் டிடெக்டிவ் டாங்வூ அங்க செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் தான் கங்ஜோக்கு தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு பொய்யான இன்ஃபர்மேஷன் ஸ்வாட் டீம் கிட்ட கொடுத்ததே இந்த டாங்வூ தான். ஏன்னா அவன் வந்து கங்ஜோவையும் கங்ஜோவோட கோல்டன் டைம் டீமையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தன்னோட உயிரை கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவன் சாகணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவலை கொடுத்திருக்கான் அப்படின்னு இவளுக்கு தெரிய வந்திருக்கு. அதனாலதான் நம்மளால ஒரு உயிர் பேச்சு அப்படின்ற ஒரு கில்ட் ஃபீலிங்கோட இருக்கா. நம்ம போன சீசன்ல இவங்க கோல்டன் டைம் டீம்ல இருந்த மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா. ஒரு ஹேக்கர் இருந்திருப்பான்ல ஜின்னு சொல்லிட்டு, அவன் வந்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டானா. இப்போ அவன் இல்ல. டீம் லீடர் டாங்வோவும் போன சீசனோட எண்டிங்ல இறந்து போயிட்டாரு. மிச்சம் இருந்தது அந்த டீம்ல 2 டிடெக்டிவ். ஒருத்தர் டிடெக்டிவ் ஜூங்கி, அவர் தான் இப்ப டீம் லீடரா இருக்காரு. அடுத்தது டிடெக்டிவ் கிம். இவங்க 2 பேர் தான் டிஸ்பாச் டீம்ல இருக்காங்க. இங்க ஹெல்ப் லைன்ல கங்ஜோ ஹெட்டா இருக்கா, அவ கூட நம்ம பார்க் இருக்கா. இவங்க 4 பேர் தான் இப்போதைக்கு இந்த கோல்டன் டைம் டீம்ல இருக்காங்க. அப்போ பார்க் கிட்ட இருந்து கங்ஜோக்கு கால் வருது. சர்க்கஸ் மேன்ங்கிற ஐடியில இருந்து உங்களுக்கு மிரட்டல் இமெயில் எல்லாம் வந்துச்சு இல்லையா, அந்த ஐடியோட ஐபி அட்ரஸ் செக் பண்ணி பார்த்தப்ப சைனான்னு காமிக்குது. அவங்க யூஸ் பண்ணிருக்க நெட்வொர்க் இந்த போன் பண்ணி ஸ்கேம் பண்ணுவாங்களே வாய்ஸ் பிசிங் கேங், அவங்க யூஸ் பண்ற நெட்வொர்க் மாதிரி இருக்கு. மேபி ஏதோ வாய்ஸ் பிசிங் கேங் தான் உங்களோட டீடைலை எங்கேயோ இருந்து திருடிட்டு அதை வச்சு உங்களை பிராங்க் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்க சொல்றா. நல்லதா போச்சு, இது வெறும் பிராங்க் மெசேஜ் தான், நம்ம அப்படியே விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே சூப்பரா செயல்படுற டீம் அப்படின்னா இது கோல்டன் டைம் டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அவார்டு எல்லாம் கொடுக்குறாங்க. அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கமிஷனர் இவங்களுக்கு காம்ப்ளிமெண்டா 10 நாள் லீவ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, எங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கங்ஜோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்க் கங்ஜோவை தனியா கூட்டிட்டு போய் ஒரு விஷயம் சொல்றா. இந்த சர்க்கஸ் மேன் ஐடியில இருந்து இவங்களுக்கு மிரட்டல் இமெயில் எல்லாம் வருது இல்லையா, இந்த மாதிரி வேற எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஃபாரம்ல நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ எனக்கு இதே மாதிரி ஒரு கேஸ் ஒண்ணு எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் யாங் யாங் அப்படின்ற சிட்டில அந்த பண்டியோட ஃபேமிலி மர்டர் கேஸ் காமிச்சாங்க இல்லையா, அந்த கேஸை பத்தி சொல்றா. அந்த ஊரோட பேட்ரோல் போலீஸ் தான் இந்த கேஸை பத்தி அந்த ஃபாரம்ல எழுதியிருப்பாங்க போல இருக்கு. பேட்ரோல் போலீஸ் அந்த வீட்டுக்கு போனப்ப அந்த பண்டி உயிரோட தான் இருந்திருக்கான். அவங்கிட்ட என்ன நடந்ததுன்னு விசாரிச்சப்ப சர்க்கஸ் மேன் தான் எங்களை கொலை பண்ணனா. அந்த சர்க்கஸ் மேன்ங்கிறது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நல்லாவே காது கேட்கும், அவளுக்கு காது கேட்கிற சூப்பர் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டி சாகிறதுக்கு முன்னாடி சொல்லி இருந்திருக்கான். இது நடந்தது டிசம்பர் 25ஆம் தேதி. கங்ஜோக்கு 2 இமெயில் வந்துச்சு இல்லையா, அதுல 2வது இமெயில் டிசம்பர் மாசம் தான் வந்திருக்கு. அதாவது என்னைக்கு இவளுக்கு அந்த 2வது இமெயில் வந்துச்சோ அதுக்கு அடுத்த நாள் தான் அந்த பண்டியோட ஃபேமிலி மர்டர் கேஸ் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அது வந்து யாங் யாங் அப்படின்ற ஒரு சிட்டில நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்க் சொல்லியிருப்பா இல்லையா. இவளுக்கு அந்த 2வது இமெயில ஏதோ ஒரு விடுகதையை அட்ரஸ் மாதிரி அனுப்பி வச்சிருப்பாங்க. 25 வேர் ஷீப் ஸ்லீப்ஸ் ஃபாரெவர், அதாவது ஆடுகள் நிரந்தரமாக தூங்கும் இடம், அப்புறம் ரெட் கிரஸ்ட். இந்த மாதிரி தான் அந்த விடுகதையில் இருந்திருக்கும். இவ உடனே அந்த யாங் யாங் அப்படின்ற அந்த ஊரோட பேரை கூகுள்ல போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த யாங் யாங் அப்படின்ற பேருக்கு ஆடுகள் நிரந்தரமாக தூங்கும் இடம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த விடுகதையில வந்த 2வது வார்த்தைக்கு யாங் யாங் சிட்டி தான் அர்த்தம். முதல்ல 25 இருந்துச்சு, அந்த 25ங்கிறது தேதியா இருக்கும். கடைசியில போடுறது அந்த ரிக்வெஸ்ட் தான் என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ பார்க் சொல்றா, அந்த பண்டியோட தாத்தா கோழி பண்ண வச்சிருந்தாரு, ஒருவேளை அந்த பண்டியோட தாத்தாவை குறிப்பிடுறதா இருக்குமோ அப்படின்ற மாதிரி பார்க் சொல்றா. இவளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இமெயில் வந்திருக்கும் இல்லையா, அது 3 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது செப்டம்பர் மாசம் வந்திருக்கும். அதுலயும் 25ஆம் தேதி அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணி ஏதோ ஒரு அட்ரஸ் கொடுத்திருப்பாங்க. இவ உடனே செப்டம்பர் 25ஆம் தேதி இந்த பண்டியோட ஃபேமிலி மர்டர் கேஸ் மாதிரி வேற ஏதாவது சிமிலரான கேஸ் நடந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாரு அப்படின்னு பார்க் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் வருது, ஏதோ ஒரு கோட் 0 கேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு மால்ல இருக்க தியேட்டர்ல பாம் இருக்கு அப்படின்னு சொல்லி யாரோ கால் பண்ணிருக்காங்க. உடனே இவங்க கிளம்பி போறாங்க. பார்க் வந்து கால் சென்டருக்கு போயிடுறா. கங்ஜோ வந்து டிஸ்பாச் டீம் கூட அந்த மால்ல இருக்கிற பாம் எடுக்கிறதுக்காக போறா. பாம் ஸ்குவாட் எல்லாம் தேவையில்ல போல இருக்கு, அவங்க ரோபோட் வச்சிருக்காங்க, ரோபோட்டை வச்சுதான் தேடிட்டு இருக்காங்க. கங்ஜோக்கு தான் காது நல்லா கேட்கும் இல்லையா, மால்ல ஏகப்பட்ட சத்தம் கேக்குது, அதுல இந்த பாமோட டிக்கிங் சவுண்ட் இருக்கு இல்லையா, அது எங்க கேக்குது அப்படின்றத கண்ணை மூடி கேட்டு பாக்குறா. அங்க இருக்கிற ஒரு பாத்ரூம்ல இருந்து தான் சத்தம் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்க அங்க போய் பாக்குறாங்க. ரோபோட் வச்சுதான் தேடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரோபோட் அந்த பாம்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே
கங்ஜோ அந்த சத்தத்தை மறுபடியும் ஒரு தடவை கேட்கிறா. கடைசியில அதுக்கு வந்து பாம்போட டிக்கிங் சவுண்ட் மாதிரி இல்ல, இந்த டண்டோரா அடிக்கிற ஒரு பொம்மை இருக்கும் இல்லையா, அதோட சத்தம் மாதிரி கேக்குது. இது பிராங்க் கால் அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றா. ஒரு பிராங்க் காலுக்காக நம்மள இப்படி அலைய வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவங்க நொந்துட்டு அங்க இருந்து கிளம்பி வராங்க. அப்போ பார்க் மறுபடியும் கங்ஜோக்கு கால் பண்றா. மேடம், நீங்க சொன்ன மாதிரி செப்டம்பர் 25ஆம் தேதி இதே மாதிரி ஏதாவது ஃபேமிலி மர்டர் கேஸ் நடந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன், நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றா. அப்படியே கட் பண்ணி ஒரு கிளப்பை தான் காமிக்கிறாங்க. குடிமக்கள் நிறைய பேர் கொண்டாட்டத்துல இருக்காங்க. அந்த கிளப்புக்கு வெளியே ஒரு போலீஸ் டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கேப்டன் லீ அப்படின்றவரோட தலைமையில. இந்த கிளப்புக்குள்ள ரிக்கி அப்படிங்கிற ஒரு இன்டர்போல் கிரிமினல் இருக்கான். அவனை பிடிக்கிறதுக்காக தான் இவங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரிக்கின்றவன் ஒரு அமெரிக்காக்காரன். அமெரிக்காவை சேர்ந்த ஏதோ ஒரு மிகப்பெரிய கேங்கோட 2வது பாஸ். ஆமா, அங்க இருந்து இங்க தப்பிச்சு வந்துட்டான் போல இருக்கு. அவனை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அமெரிக்கன் போலீஸ் கொரியன் போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இவங்க இங்க வந்திருக்காங்க. ஆனா இன்னும் அமெரிக்கன் போலீஸ் வரல. இவனுங்க கிட்ட சின்சியாரிட்டியே இருக்காது போல இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த கேப்டன் லீ புலம்பிட்டு இருக்காரு. ஆமா, வரப்போற அந்த அமெரிக்கன் டீமுக்கு ஒரு கேப்டன் இருப்பான் இல்லையா, அவனை பத்தி ஏதாவது தகவல் சேகரிச்சிங்களா அப்படின்னு அவரோட டீம் கிட்ட கேக்குறாரு. அதெல்லாம் சேகரிச்சு வச்சுட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அமெரிக்கன் போலீஸ் டீமோட கேப்டன் பேரு டெரிக். அவனை செல்லமா எல்லாரும் மாம்பா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. மாம்பாங்கிறது ஒரு விஷ பாம்போட பேரு. இந்த கேங்கா கிரைம் பண்றவங்களை பிடிக்கிறதுல அந்த டெரிக் ஒரு மாஸ்டர். ஆமா, ஆக்சுவலா அந்த டெரிக் ஒரு கொரியன் தான். பிறந்தது கொரியாவில, வளர்ந்தது அமெரிக்காவில. அதனால அவங்க கிட்ட பேசுறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த அமெரிக்கன் போலீஸ் அங்க வந்துடுறாங்க. முன்னாடி வரவன் தான் அந்த கேப்டன் டெரிக்னு நினைச்சிட்டு, ஹலோ சார், நான் தான் கேப்டன் லீ அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஆனா அவனுங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறானுங்க. போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா வந்தது கேப்டன் டெரிக்கே கிடையாது. கேப்டன் டெரிக் முன்னாடியே வந்துட்டான் போல இருக்கு. இவங்களுக்கு முன்னாடி போய் அவன் அந்த கிளப்ல ஒரு சாதாரண குடிமகன் மாதிரி உள்ள உட்காந்து குடிச்சிட்டு அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கான். எங்க என்ன இருக்கு, இவங்க தேடி வந்த கிரிமினல் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிட்டு இருக்கான். அவனோட டீம் கிட்ட இந்த டெரிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். இங்க 20 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, 80 பொதுமக்கள் இருக்காங்க. கொரியன் போலீஸ் உள்ள வந்ததும் அவங்களுடைய பொதுமக்களை சேஃப்கார்ட் பண்ணிக்க சொல்லுங்க. அந்த கல்பிரட் ரிக்கியை நாம அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த டெரிக் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த டெரிக் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவங்க தேடின அந்த கல்பிரட் ரிக்கி வந்து பாத்ரூம்குள்ள போறானா, எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி இங்க டெரிக் கூப்பிடுறான். அவங்க எல்லாம் உள்ள வராங்க. உள்ள வந்ததும் கேப்டன் லீ டெரிக் கிட்ட போய் ஹலோ கேப்டன் டெரிக் அப்படின்ற மாதிரி கையை நீட்டிட்டு இருக்கானா. டைம் இல்ல சார், அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், கையில ஒரு ட்ரிங்க் எடுத்துட்டு பாத்ரூம்ல குடிச்சிட்டே போற மாதிரி பாத்ரூம்க்கு இவனும் பின்னாடியே போறான். அங்க போனா வெளியிலேயே 2 பேர் காவலுக்கு நின்னுட்டு இருக்காங்க. இவனை உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. அவங்க 2 பேரையும் இந்த டெரிக் அடிச்சு போட்டுடுறானா. அந்த சத்தம் உள்ள இருந்தா அந்த கல்பிரட் ரிக்கிக்கு கேட்டுடுது. அவன் அந்த பாத்ரூமோட மெயின் டோர் இருக்கும் இல்லையா, அதை உள் பக்கமா லாக் பண்ணி வச்சுக்கிறான். அதுக்குள்ள அங்க இருந்த பொதுமக்கள் எல்லாத்தையுமே கொரியன் போலீஸ் சேஃப்கார்ட் பண்ணிடுறாங்க. அமெரிக்கன் போலீஸ் எல்லாம் இங்க பாத்ரூம் கிட்ட வந்துடுறாங்க. அவன் வெளியில வந்தானா புடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த பாத்ரூம்குள்ள டாய்லெட்ல எவனோ ஒருத்தன் இருந்திருப்பான் போல இருக்கு. அவன் வெளியில வந்தவன், என்ன ப்ரோ இங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த ரிக்கியை பார்த்து கேட்கறான். உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சிவிலியன் மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதும் டெரிக் கொஞ்சம் கூட யோசிக்கல, கதவை உடைச்சிட்டு இவன் உள்ள போயிடுறான். உள்ள போனா அந்த ரிக்கியை அவனை ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சிருக்கான். கிட்ட வந்தீங்கன்னா கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு அவன் முக்கியமே இல்ல, எனக்கு நீ தான் முக்கியம், உனக்கு வேணும்னா அவனை கொன்னுக்கோ அப்படின்ற மாதிரி இந்த டெரிக் சொல்லிட்டு இருக்கானா. இவன் துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதனால டெரிக், இல்லப்பா நான் அவனை ஷூட் பண்ணல, கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் மறைஞ்சு நின்னுக்கிறான். அவன் தான் துப்பாக்கியில சுட்டுட்டே இருக்கான். எப்படியாவது மறைஞ்சு போய் அவனை காப்பாத்திக்கலாம்னு பாத்துட்டு இருக்கும்போது இந்த அமெரிக்கன் போலீஸ்ல மேத்யூன்ற ஒருத்தவன் பதிலுக்கு திரும்ப சுட்டுடுறான். ஆனா அவன் மேல புல்லட்லாம் ஒன்னும் படல. ஆனா கொஞ்சம் பதட்டம் ஆயிடுதான். அந்த ஹாஸ்டேஜ் எப்படியே தப்பிச்சு போய் ஒரு டாய்லெட் குள்ள லாக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த டெரிக் போய் அந்த ரிக்கியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ரிக்கி சொல்றான், நீ மட்டும் என்னை இப்ப அரெஸ்ட் பண்ணன்னு வச்சுக்கோ, என்னோட ஃபேமிலி சும்மா விட மாட்டாங்க. உனக்கு வாய் பேச முடியாத தங்கச்சி ஒருத்தி இருக்கான்னு கேள்விப்பட்டேன், அவளை துண்டு துண்டா கட் பண்ணி போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்படி சொன்னா கோவம் வரதானே செய்யும். போட்டவன அடின்னு அடிச்சு அங்கேயே அரெஸ்ட் பண்ணிடுறான். ஆனா இப்படி ஹாஸ்டேஜ் கையில இருக்கும் போது துப்பாக்கியில ஷூட் பண்றது தப்பு இல்லையா. அந்த மேத்யூன்ற போலீஸை டீப்ரமோட் பண்ணி சிவில் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தி விட்டுறான். அதுல அந்த மேத்யூ கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறான். ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ டெரிக்கோட பாஸ் கால் பண்ணி, இந்த கொரியன் போலீஸ் நமக்கு டிமாண்ட் பண்றாங்க, அவங்க தான் ரிக்கியை விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விசாரணை பண்ணிட்டு தான் நம்ம கிட்ட ஒப்படைப்பாங்களாமா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரமா உன்னை கூப்பிட்டு அமெரிக்காக்கு வந்து சேரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு நைட்டே நான் அமெரிக்காவுக்கு கிளம்பிடுறேன் சார் அப்படின்ற மாதிரி இங்க டெரிக் சொல்லிட்டு இருக்கான். அந்த கல்பிரட் வேற உன் தங்கச்சியை கொண்டுடுன்னு சொல்லி மிரட்டிட்டு போனா இல்லையா, அதனால இவன் தங்கச்சிக்கு தான் கால் பண்றான். தங்கச்சியோட பேர் லீசா. அவளுக்கு வாய் பேச முடியாது அப்படிங்கறதுனால வீடியோ கால் தான் பண்றான். அந்த பொண்ணு அங்க இருந்து சைன் லாங்குவேஜ்ல தான் பேசுறா. ஹோட்டல்ல தான் தங்கியிருப்பா போல இருக்கு. ஆனா இப்ப எங்க வெளியே இருக்கா. உன்னை யாரு வெளியே வர சொன்னா, உடனே ஹோட்டலுக்கு கிளம்பி போ, இன்னைக்கு நைட்டே நம்ம ஊருக்கு போகணும், போய் முதல்ல மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வை அப்படின்ற மாதிரி டெரிக் தங்கச்சி லீசாவை மிரட்டுறான். நான் உடனே ஹோட்டலுக்குலாம் போக மாட்டேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ காலை கட் பண்ணி விட்டுடுறா. அதுக்கப்புறம் மெசேஜ் பண்றா, கேப்டன் டெரிக் என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் சேஃபா தான் இருக்கேன், வேலையை முடிச்சுட்டு நான் பத்திரமா வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த டெரிக்கும் லீசாவும் கொரியாவில தான் பிறந்திருக்காங்க. யாருக்கோ சின்ன வயசுலயே தத்து கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அவங்கள அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்களோட உண்மையான பேரண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு வெளியில வந்திருப்பா போல இருக்கு. கொரியாவில வந்து ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன் ஒண்ணு இருக்கு. யாராவது ஃபேமிலி மெம்பர் தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ரத்த சம்பந்தம் இருக்கிறவங்க இந்த ஃபவுண்டேஷன்ல வந்து அவங்களோட டிஎன்ஏவை ரெஜிஸ்டர் பண்ணி வைப்பாங்களாம். தொலைஞ்சு போனவங்க ஃபியூச்சர்ல அவங்களோட ஃபேமிலி மெம்பரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்ல ஊராவோ போய் தேடி கண்டுபிடிச்சு அலைய வேண்டாம். நேரா இந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்து அவங்களோட டிஎன்ஏ சாம்பிளை வச்சு அங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறதுல யாரோட மேட்ச் ஆகுதோ அவங்க தான் இவங்க தேடிட்டு இருக்க ஃபேமிலி மெம்பர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பொண்ணு இங்க வந்திருக்கா. இவளோட ஒரிஜினல் அப்பா இன்னமும் இங்க கொரியாவில உயிரோட தான்
இருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு இங்க வந்திருக்கா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் கங்ஜோவை காமிக்கிறாங்க. பார்க் இதே மாதிரி செப்டம்பர் 25ஆம் தேதி வேற ஒரு மர்டர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா, அதை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலா கங்ஜோக்கு 2 இமெயில் வந்திருக்கு. ஒன்னு செப்டம்பர்ல வந்திருக்கு, இன்னொன்னு டிசம்பர்ல வந்திருக்கு. டிசம்பர்ல வந்ததுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் காமிச்ச அந்த பண்டியோட ஃபேமிலி மர்டர். செப்டம்பர்லயும் ஒரு மர்டர் நடந்திருக்கு. இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ரெண்டுமே ஃபேமிலி மர்டர் தான். அதாவது ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு ஃபேமிலி மெம்பர் இன்னொருத்தவங்களை மாத்தி மாத்தி கொலை பண்ணிக்கிற மாதிரி அப்படிதான் அந்த கில்லர் செட் பண்ணிட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்ல, என்னைக்கெல்லாம் கங்ஜோக்கு இமெயில் வந்துச்சோ அதுக்கு அடுத்த நாள் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த பார்க் சொல்றா. அப்படின்னா இந்த சர்க்கஸ் மேன்ங்கிறவன் ஒரு சீரியல் கில்லர், அவன் பண்ண போற கொலைக்கு முன்னாடி எனக்கு ஹிண்ட் கொடுக்குறான் அப்படின்றத கங்ஜோ சொல்லிட்டு இருக்கும்போதே அவளுக்கு மெசேஜ் நோட்டிபிகேஷன் வருது. எடுத்து பார்த்தா அந்த சர்க்கஸ் மேன் கிட்ட இருந்து 3வது இமெயில் வந்திருக்கு. இந்த தடவை டெக்ஸ்ட் மெசேஜ்லாம் வரல, வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. அதை பிளே பண்ணி பார்த்தா ஒரு மாதிரி இரைச்சல் சவுண்ட் தான் இருக்கே தவிர வாய்ஸ் நோட்ல எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. உடனே இவ இந்த சவுண்ட நல்லா உத்து கவனிச்சு பாக்குறாளா. அந்த இரைச்சல் சவுண்டுக்கு பின்னாடி ஒரு பொண்ணோட குரல் இருக்கு. ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸ்ல பேசி இருக்கா. எதுக்காக தேவையில்லாம உனக்கு இருக்கிற இந்த சூப்பர் பவரை நீ வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, எப்பதான் நீ மாற போற, நான் உனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 25 ஏஞ்சல்ஸ் டவுன் யூனிட் 206 அப்படின்னு இவ வழக்கமா ஒரு விடுகதையை அட்ரஸ் மாதிரி கொடுப்பா இல்லையா, அந்த மாதிரி அட்ரஸ் கொடுக்குறா. உனக்கு ரொம்ப டைம் இல்ல, அதனால உனக்கு நான் எக்ஸ்ட்ரா க்ளூவும் கொடுக்குறேன், மறந்துடாத, நீயும் நானும் ஒரே மாதிரி தான், 2 பேத்துக்கும் ஒரே டெஸ்டினி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. அவ்வளவுதான் அந்த வாய்ஸ் நோட்ல இருக்கு. அவ கொடுத்திருக்க அந்த விடுகதையில முதல்ல வந்திருக்க அந்த 25ங்கிறது தேதி. முன்னாடியுமே இதே மாதிரி தான் 25 தான் கொடுத்திருப்பா. 2 தடவையுமே 25ஆம் தேதி தான் கொலை நடந்திருக்கும். இப்பவும் அதே 25 தான் கொடுத்திருக்கா. அடுத்தது ஏஞ்சல்ஸ் டவுன் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கா. அது கண்டிப்பா ஏதோ ஒரு ஏரியாவோட பேரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு ஊரோட பேர் கிடைக்குது. அந்த பேருக்கான அர்த்தம் வானத்துக்கு நடுவுல இருக்கிற நகரம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு பேர் ஏஞ்சல்ஸ் சிட்டி அப்படின்னு பார்க் கண்டுபிடிச்சு சொல்றா. ஆனா அந்த கில்லர் ஏஞ்சல் டவுன்னு சொன்னாலே ஒருவேளை டவுன் சிட்டிங்கிறத மாத்தி சொல்லியிருப்பாளோ, அதுவா தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ வேற ஏதோ இன்னும் எக்ஸ்ட்ரா க்ளூ எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாலே அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் நோட்டை திரும்ப கேட்டு பாக்குறா. இந்த தடவை அந்த முன்னாடி இருக்கிற அந்த நாய்ஸை நல்லா கவனிச்சு கேட்டு பாக்குறாளா. நிறைய பொதுமக்கள் ரோட்ல நின்னுட்டு போராட்டம் பண்ற மாதிரி சத்தம் கேக்குது. அபார்ட்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட் இடிக்க போறதாவும் அதை இடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் போராட்டம் பண்ற மாதிரியும் அப்படிதான் அந்த சத்தம் அவளுக்கு கேக்குது. இவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்க அந்த சிட்டில ஏதாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராமோ இல்ல அபார்ட்மெண்ட் டெமாலிஷ் ப்ரோக்ராமோ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லன்னு தெரியுது. அப்ப வேற என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வேற எங்கேயாவது இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம் நடக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த சிட்டிக்கு பக்கத்திலேயே அதே மாதிரி பேர் கொண்ட வேற ஒரு சின்ன ஊர் இருக்குது. அது ஒரு டவுன் தான். அப்படி பார்க்கும்போது அது ஏஞ்சல்ஸ் டவுன் அப்படின்னு தான் வரும். அந்த கில்லருமே ஏஞ்சல்ஸ் டவுன் தான் சொன்னா, அப்ப அந்த இடத்துல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராமும் நடக்குது, பேரும் ஏஞ்சல்ஸ் டவுன் அப்படின்னு இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த ஊர் தான் கண்டிப்பா இந்த கில்லர்ஸோட ஊரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனே அந்த ஊர் போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இவ போய் போன் பண்ண போறா. அப்ப பார்க் தடுத்து நிறுத்துறா. மேடம், நாம இந்த கதையெல்லாம் சொன்னா அவங்க நம்புவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்றா. நம்ப மாட்டாங்க தான். நான் அந்த ஊர்ல என் கூட காலேஜ்ல படிச்ச சீனியர் ஒருத்தர் இருக்காரு, நான் அவர்கிட்ட கால் பண்ணி ஹெல்ப் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கால் பண்றா. அது வேற யாருக்கும் இல்ல, இந்த கேப்டன் லீக்கு தான். கிளப்ல இன்டர்போல் கிரிமினல் அரெஸ்ட் பண்ண வந்தாங்க இல்லையா, அந்த கேப்டன் லீக்கு தான் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லர் எனக்கு மிரட்டல் மெசேஜ் எல்லாம் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கான், அவன் பண்ற கொலைக்கான ஹிண்ட் அனுப்பி வச்சிருக்கான், அவன் கடைசியே இந்த மாதிரி இந்த ஊர்ல நடக்கிற ஒரு ஃபேமிலி மர்டர் சம்பந்தமா ஒரு ஹிண்ட் அனுப்பி வச்சிருக்கான், உங்க ஊர்ல இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்த க்ளூ எல்லாத்தையுமே சொல்றா. இவர் உடனே செக் பண்ணி பார்த்துட்டு இல்லம்மா அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதாவது இந்த கொலைகள் எல்லாமே டீனேஜ் பையனோட கைகளால அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆக்குற மாதிரி தான் அந்த கில்லர் செட் பண்ணி வச்சுட்டு போறான். ஆனா அந்த மாதிரி எந்த கேஸுமே ஃபைல் ஆகலாமா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி லீ சொல்லிடுறாரு. ஆனா நம்ம கங்ஜோ எந்த ஏரியாவை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காளோ அதே ஏரியாவுக்கு தான் டெரிக்கோட தங்கச்சி லீசா வந்திருக்கா. இவ ஒரு ஃபவுண்டேஷன்ல போய் அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்தா இல்லையா, இவளோட டிஎன்ஏ கூட யாரோ ஒருத்தரோட டிஎன்ஏ மேட்ச் ஆயிருச்சு போல இருக்கு. அவங்களோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு தான் இந்த பொண்ணு வந்திருக்கா. யாரோ ஒரு வயசானவர் அங்க தனியா தான் இருக்காரு, அவர்கிட்ட போய் விஷயத்தெல்லாம் சொல்றா. இங்க பாருமா, எனக்கு கூட பிறந்தவங்களும் யாரும் இல்ல, கசின்ஸும் யாரும் இல்ல, நான் யாரையும் யாருக்கும் தத்து கொடுக்கவும் இல்ல, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, வீடு எல்லாம் ஒழுகும் போல இருக்கு, வீடு கொஞ்சம் மோசமான கண்டிஷன்ல தான் இருக்கு. ரொம்ப சோகமா லீசா அங்க இருந்து வெளியில வரா. அதே அபார்ட்மெண்ட்ல அந்த ஃப்ளோருக்கு கீழே இருக்கிற இன்னொரு ஃப்ளோர்ல ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ஒரு அப்பா அம்மா ஒரு டீனேஜ் பையன். அந்த அப்பா அம்மா கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் குடிச்சிட்டு வந்து வீட்டுல பார்த்தாலும் சண்டை போடுவார் போல இருக்கு. 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட டீனேஜ் வயசு பையன் வந்து ரூம்குள்ள கதவை சாத்திக்கிட்டு ரொம்ப வருத்தத்தோட உட்காந்துருக்கான். அவனால அப்பா அம்மாவோட சண்டையை பார்க்க முடியல. அப்பா அவனுக்கு யாரோ மெசேஜ் அனுப்புறாங்க, உன் அப்பா அம்மா உனகிட்ட பொய் சொல்றாங்க, உன்னை வீட்டை விட்டு வெளியில விரட்ட போறாங்க, இந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியே வரணும் அப்படின்னா நான் சொன்னதை நீ செஞ்சுதான் ஆகணும், நான் உன்கிட்ட கொடுத்த அந்த வெப்பனை வச்சு உன் அப்பா அம்மாவோட வெட்டிங் ரிங் போட்டிருக்க அந்த விரல கட் பண்ணி எடுத்து எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி யாரோ இவனை மேனிபுலேட் பண்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறாங்க. அந்த மெசேஜை பார்த்ததுமே இவன் உட்காந்து கதறி கதறி அழுகுறான். கொஞ்ச நேரம் அழுதுக்கு அப்புறம் வேற வழியில இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு ஆரம்பத்துல பண்டி எப்படி அவங்க தாத்தா பாட்டிய இந்த கிறிஸ்மஸ் லைட்டை வச்சு கட்டி போட்டான், அதே மாதிரியே இவனும் கிறிஸ்மஸ் லைட்டை வச்சு அவங்க அப்பா அம்மாவை கட்டி போட்டுட்டு கை விரல வெட்ட போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சைஸ் கோடாரி எடுத்து வச்சு நின்னுட்டு இருக்கான். அவங்க பயங்கரமா கத்துன்னு கத்துறாங்க, வேணாண்டா தம்பி இப்படி எல்லாம் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வேற வழி இல்ல, நான் இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட கையை பிடிச்சி வச்சுட்டு விரல வெட்டுறதுக்கு
பண்றதுக்காக ஓங்குறான். அவங்க பயங்கரமா கத்துறாங்க. இந்த லீசா படிக்கட்டுல தான் இறங்கி வரா. மேல் ஃப்ளோர்ல இருந்து கீழ் ஃப்ளோருக்கு வந்தவ இந்த சத்தத்தை கேட்டுடுறா. எங்கேயோ யாரோ கத்துற சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவ மெதுவா அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கா. அங்க அந்த பையன் அம்மாவோட விரல வெட்ட போனா இல்லையா, அவனால வெட்ட முடியல. கீழே போட்டுட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கான். என்னால முடியாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சமயத்துல ஃபர்ஸ்ட் சீன்ல கேட்டுச்சு இல்லையா, அதே பாட்டு சத்தம் கேக்குது. அதே அந்த கொலகார ஃபேமிலி உள்ள வராங்க. இங்கேயுமே அந்த குட்டிச்சாத்தா தான் குடுகுடுன்னு ஓடி வந்து முதல்ல அந்த அம்மாவை தான் அடிச்சு கொள்றான். அதுக்கப்புறம் அந்த டீனேஜ் பையன் அடிச்சு கொள்றான். பாக்குறதுக்கு தான் 7-8 வயசு பையன் மாதிரி இருக்கிறான். ஆனா அவன் கொலை பண்றத ஸ்ட்ரென்த் எல்லாம் வச்சு பார்க்கும்போது சின்ன பையன் மாதிரியே தெரியல. ஆனா பாக்குறதுக்கு சைஸ் என்னமோ குட்டிச்சாத்தா மாதிரி தான் இருக்கான். அப்ப அந்த பையனோட அம்மா இருந்தா இல்லையா, அவ போய் அந்த அப்பா கிட்ட சொல்றா, நீ உன் பையனை ஒழுங்கா வளர்க்காம விட்டுட்ட. நீ எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருந்த. இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு லூசர். நீ ஒன்னும் பயப்படாத. நான் உனக்கு வேணா 2வது வாய்ப்பு தரேன். இதுக்கப்புறம் வாழ போற உன்னோட வாழ்க்கையை நீ ஒழுங்கா வாழுவன்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்த அப்படின்னா நான் உன்னை இப்ப உயிரோட விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. கண்ணு முன்னாடி பொண்டாட்டியும் பிள்ளையும் கொலை பண்ணிட்டு உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன் ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான், அவன் யாரு நீங்க எல்லாம் எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவன் கத்திக்கிட்டே இருக்கான். இந்த குட்டி சத்தம் அந்த அப்பாவையுமே போய் அடிச்சு கொண்டுட்டு இருக்கான். ஆனா சத்தம் கேட்டு லீசா வந்தா இல்லையா, அவ மெதுவா கதவை திறந்துட்டு உள்ள வந்தவ இது எல்லாத்தையுமே பாத்துடுறா. அவளால வாய் பேச முடியாது, சத்தம் போட்டு கத்தவும் முடியாது. இதை பார்த்துட்டு வாயில கைய வச்சுக்கிட்டு அப்படியே சத்தம் போடாம அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துடுறா. ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பொருள் மேல இடிச்சிடுறா. சத்தம் கேட்டுடுது. பயந்து போய் திரும்பி பாக்குறா. அந்த வீட்டோட டோரை மெதுவா அந்த கில்லர் வந்து கதவை திறக்கிற மாதிரி தெரியுதா. இவ உடனே பக்கத்து டோர் ஓப்பன்ல தான் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள பூந்துக்கிறா. அந்த வீட்டுல ஆள்லாம் இல்ல, ஒரு மாதிரி பால் அடைஞ்சு போய் தான் கிடக்குது. அங்க இருக்கிற ஒரு க்ளோசெட்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு முதல்ல அவங்க அண்ணனுக்கு தான் கால் பண்றா. ஆனா கால் போகவே மாட்டேங்குது. அதனால அடுத்தது இவ எமர்ஜென்சி ஹெல்ப் லைனுக்கு தான் கால் பண்றா. ஆக்சுவலா இந்த பொண்ணு இருக்கிறது வேற ஒரு சிட்டில, நம்ம கங்ஜோ இருக்கிறது வேற ஒரு சிட்டில. அதனால இவ பண்ற கால் வந்து இந்த ஊரோட எமர்ஜென்சி ஹெல்ப் லைனுக்கு தான் போகும், கங்ஜோக்கு போகவே போகாது. அங்க யாரோ ஒரு லேடி ஆபீசர் தான் கால் அட்டன் பண்றாங்க. ஆனா இவளால தான் பேச முடியாது இல்லையா, பேசாம அமைதியாவே இருக்கா. இவ இந்த மாதிரி பேசாம இருக்கா அப்படின்றதும் உடனே அவ போன் நம்பர் வச்சு அவளோட டீடைல கண்டுபிடிக்கிறாங்க. பொண்ணோட பேர் லீசா, அமெரிக்காவை சேர்ந்தவ, இங்க கொரியாவோட ரோமிங் நம்பரை யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சு அவளோட உயர் அதிகாரி கிட்ட இன்ஃபார்ம் பண்றா, இந்த பொண்ணு பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த உயர் அதிகாரி காலை வாங்கி அவர் பேசுறாரு. நீ பேசல அப்படின்னா ஒன்னும் பேச முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கணும், இல்லனா உன்னால பேச முடியாம இருக்கணும். எமர்ஜென்சி ஹெல்ப் லைனோட ஹாட்லைன்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க, என்ன பிரச்சனைன்னு அப்படின்ற மாதிரி இந்த ஆபீசர் சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறா. இந்த மாதிரி இந்த ஊரு இந்த இடத்துல யூனிட் 206ல கொலை நடந்திருக்கு, ஒரு ஃபேமிலியவே கொலை பண்ணிருக்காங்க, நான் யூனிட் 205ல இருக்கிற ஒரு க்ளோசெட்ல ஒளிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு எல்லாத்தையுமே மெசேஜாவே அனுப்பி வச்சிடுறா. மிஸ் லீசா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இங்க போலீஸ் ஆபீசர் உங்களை ரெஸ்கியூ பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க பதிலுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. அப்பாடா தப்புச்சுண்டா சாமி அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கும்போதே அவ கையில இருக்க போன் தவறி கீழே விழுந்துடுது. இவளை தேடிட்டு வெளியில வந்த கில்லர் இந்த சத்தத்தை கேட்டுடுறா. உடனே ஹெல்ப்லைன்ல இருந்து அந்த ஏரியாவில் இருக்கிற பேட்ரோல் டீமுக்கு போலீஸ்க்கு எல்லாருக்கும் வாக்கி டாக்கில இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல 206ல ஒரு ஃபேமிலி கொலை செய்யப்பட்டிருக்கு. அதை லீசா அப்படிங்கிற ஒரு வாய் பேச முடியாத அமெரிக்கன் பொண்ணு நேர்ல பாத்திருக்கா. அவ அங்கதான் மறைஞ்சு உட்கார்ந்துருக்கா. அந்த பொண்ணை உடனே போய் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாங்க. இதை கேப்டன் லீக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் வருது. பக்கத்துல நின்னுட்டு இருந்த டெரிக்கும் இதை கேட்டுடுறான். போய் அவர்கிட்ட கேட்கறான் என்ன விஷயம் சொல்லி. அவங்களும் விஷயத்த சொல்றாங்க. இது நம்ம தங்கச்சி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறான். லீசா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. அண்ணா என்ன சில பேர் விரட்டிட்டு இருக்காங்க, நான் ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்கார்ந்திருக்கேன், போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கா. அதை பார்த்துட்டு பதறி போயிடுறான். உடனே கொரியன் போலீஸ் அமெரிக்கன் போலீஸ்னு எல்லாருமே லீசாவை காப்பாத்துறதுக்காக கிளம்புறாங்க. அங்க அந்த பொண்ணு ஒளிஞ்சிருக்க அந்த வீட்டை இந்த கில்லர் கண்டுபிடிச்சிட்டா. போன் விழுந்த சத்தம் கேட்டுச்சு இல்லையா, இவ உள்ள போய் எல்லா இடத்துலயும் தேடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கில்லருக்கு தான் கங்ஜோ மாதிரியே காது கேட்கிற சூப்பர் பவர் இருக்கு இல்லையா. அந்த பொண்ணு மூச்சு விடுற சத்தத்தை வச்சு இவ கண்டுபிடிச்சிருவாளே. அமைதியா போய் வீட்டுக்கு நடுவுல நின்னுட்டு இருக்கா. அந்த பொண்ணு ரொம்ப பயத்துல இருக்கால, அவ இதயம் துடிக்கிற சத்தமே இந்த கில்லருக்கு நல்லா கேக்குது. அந்த சத்தத்தை வச்சு அவங்க க்ளோசெட் கீழ தான் ஒளிஞ்சிருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இவ மெதுவா போய் அந்த க்ளோசெட் ஓபன் பண்றா. ஆனா அங்க அந்த லீசா இல்ல. பக்கத்துல இருக்க வேற ஒரு சின்ன க்ளோசெட் கீழ தான் ஒளிஞ்சிருக்கா. இவ இங்க இல்லன்னு சொல்லிட்டு அந்த கில்லர் அங்க இருந்து போயிடுறா. அப்போ இந்த லீசா மெதுவா எட்டி பாக்குறா. வாசல்ல இவ உள்ள வரும்போது கையில ஒரு சின்ன பொம்மை ஒண்ணு வச்சிருப்பா போல இருக்கு. அது அங்க கீழே விழுந்திருக்கு. அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவ மெதுவா போய் அந்த பொம்மைய கைய வைக்கிறா. அந்த கில்லர் வந்து இவளை பிடிச்சிடுறா. ஆனா லீசா கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. நீ என்ன இங்க கொன்னுட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை தேடிட்டு என் அண்ணன் வருவான், அவன் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்ற மாதிரி இவ சொல்றாளா. இந்த இடத்துல நீ பயப்படணும், என்கிட்ட கெஞ்சணும், என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லி. ஆனா நீ பயப்படாம பேசுற பத்தியா, எனக்கு உன்ன மாதிரி பொண்ணுங்களை சுத்தமா பிடிக்காது அப்படின்ற மாதிரி இந்த கில்லர் சொல்லிட்டு இருக்கா. போலீஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கொரியன் போலீஸ் எல்லாருமே அந்த ஃபேமிலி மர்டர் நடந்த 206ல போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க 3 பேர் இறந்து போய் கிடக்குறாங்க. அமெரிக்கன் போலீஸ் எல்லாருமே லீசா ஒளிஞ்சிருக்கிற அந்த 205 வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க எங்கேயுமே லீசா இல்ல. வீட்டோட செவுரு கீழே தர எல்லா இடத்துலயும் ரத்தம் ஏகப்பட்டது சிந்தி கிடக்குது. ஆனா லீசா இல்ல. எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து தேடி பாக்குறான். ஒரு காரிடோரோட மூலையில ரத்தத்தோட யாரையோ இழுத்துட்டு போன அடையாளம் இருக்கு. உடனே டெரிக் ஓடி போய் செக் பண்ணி பாக்குறான். அங்க லீசாவோட ஷூ விழுந்து கிடக்குது. அந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே தேடி பார்த்துட்டு இவங்க
இவங்க அபார்ட்மெண்ட் விட்டு வெளியில வந்து நின்னுட்டு இருக்காங்க. இப்ப எங்க போய் தேடுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே கேப்டன் லீக்கு கங்ஜோவோட ஞாபகம் வருது. அவதான் முன்னாடியே போன் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு சொல்லி விசாரிச்சா இல்லையா. உடனே கேப்டன் லீ கங்ஜோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. நீ சொன்ன மாதிரியே ஒரு ஃபேமிலி கொலை பண்ணப்பட்டிருக்காங்கம்மா. ஆனா லீசான்ற ஒரு அமெரிக்க பொண்ணு இதை பாத்திருக்கா. கில்லர் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்ற விஷயத்தை இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டாங்க கங்ஜோ ஷாக் ஆகி போயிருக்கா. ஆனா இதை டெரிக்கும் கேட்டுறான். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கேக்குறான். இந்த மாதிரி சொல்றான். இந்த மாதிரி கங்ஜோ அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசருக்கு கில்லர் கிட்ட இருந்து முன்னாடியே ஹிண்ட் வந்திருக்கு. அதை வச்சுதான் இந்த கொலையும் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லுவோம். இவன் உடனே போனை வாங்கி கங்ஜோ கிட்ட டைரக்டா கேட்கறான். அந்த கில்லர் கடத்திட்டு போனது என்னோட தங்கச்சி தான். நான் அமெரிக்கன் போலீஸ் டீமோட கேப்டன். அந்த கில்லரை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். கங்ஜோவுமே சொல்றான். இந்த மாதிரி சர்க்கஸ் மேன் அப்படிங்கிறது தான் அந்த கில்லரோட பேரு. இது வரைக்கும் அவன் 2 ஃபேமிலியை கொலை பண்ணியிருக்கான். இப்ப பண்ணது 3வது கொலை. ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடவையும் 25ஆம் தேதியில தான் அவன் கொலை பண்றான். அந்த கில்லர் ஒரு பொண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்த கங்ஜோ சொல்றா. உங்க போனை ஆன்லயே வச்சுக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு போனை கட் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்க தங்கச்சியை நம்ம ட்ராக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இங்க கங்ஜோ சொல்றா. இந்த டெரிக்கும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அந்த சமயத்துல இது நைட் டைம் வேற ரோட்ல ஒரு ஓரமா ஒரு கார் பார்க் பண்ணிருக்காங்க. அந்த கார்ல தெஃப்ட் அலாரம் அடிக்குது. யாராவது காரை வந்து தொட்டா தானே தெஃப்ட் அலாரம் அடிக்கும். உடனே இவங்க அங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பாக்குறாங்க. அங்க யாருமே இல்ல. மேபி கில்லர் இந்த பக்கமா போயிருக்கலாம். அவன் கையை வச்சிருந்திருக்கலாம். அதனால கூட அலாரம் அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவுல ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு தேடிட்டு இருக்காங்க. அப்போ டெரிக்கோட கண்ணுல ஒரு பொண்ணு ஹூடி போட்டுட்டு நடந்து போறத பாக்குறான். நில்லு, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னே தான் கேக்குறான். அந்த பொண்ணு நின்னு திரும்பி டெரிக்க பார்த்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓட பாக்குறா. ஓடுறானாலே அவ தானே கல்பிரட்னு அர்த்தம். உடனே டெரிக்கும் அவளை பின்னாடியே விரட்டிட்டே போயிட்டு இருக்கான். கங்ஜோ கிட்டே இன்ஃபார்ம் பண்றான். இந்த மாதிரி நான் சஸ்பெக்ட கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அது ஒரு பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை விரட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு இடத்துல ஒரு 4 ரோடு வருது. ஆப்போசிட் ரோட்ல அந்த கில்லர் ஓடி போயிடுறான். இவன் இந்த பக்கம் ரோட்ல இருக்கான். குறுக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்களா. அவன் அந்த ரோட்டுக்கு ஓடி போயிடுறான். அவன் எப்படியே சமாளிச்சுட்டு அந்த பொண்ணை விரட்டிட்டு ஓடிட்டு இருக்கும்போது கங்ஜோக்கு அந்த பக்கம் ஒரு கார் ஒண்ணு இவனை இடிக்கிற மாதிரி வர சத்தம் கேக்குது. டெரிக் கார் வருது அப்படின்ற மாதிரி இவ கத்துறான். அவன் ஜஸ்ட் மிஸ்ல அந்த கார்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா அடுத்து வந்த கார்ல மாட்டிக்கிறான். ஆக்சிடென்ட் ஆகிடுது. அந்த கேப்ல அந்த கில்லர் எங்கேயோ எஸ்கேப் ஆகி போயிடுறா. அவளை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களை சுத்தி என்னெல்லாம் லேண்ட்மார்க் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கங்ஜோ கேட்கறான். 4 ரோடு இருக்கு இல்லையா, 4 பக்கமும் இருக்கிற லேண்ட்மார்க்கை இவன் கங்ஜோ கிட்ட சொல்றான். இவ உடனே இவன் சொன்ன லேண்ட்மார்க்கையும் இவளுக்கு கேட்கிற சத்தத்தையும் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது உங்க தங்கச்சி கிட்ட அலாரம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறா. ஆமா, என் தங்கச்சியால வாய் பேச முடியாது, ஏதாவது ஆபத்துனா ஹெல்ப் கேட்க முடியாது, அதனால அவ கையில எப்பவுமே ஒரு அலாரம் இருக்கும், நான் தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி டெரிக் சொல்றானா. இவ மறுபடியும் அந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரைட் சைட்ல தான் உங்க தங்கச்சி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றா. அலாரம் சத்தம் கேட்டுச்சு உங்க தங்கச்சி அந்த பக்கம் தான் இருக்கான்னு சொன்னா இவன் எப்படி நம்புவான்? ஏன்னா இவனுக்கு எந்த சத்தமும் கேட்கவே இல்லை. பாட்ல இருக்க இவனுக்கே சத்தம் கேட்கலன்றப்போ எங்கேயோ இருக்கிற கங்ஜோக்கு அந்த சத்தம் கேட்டுச்சுங்கிறப்ப இவன் எப்படி நம்புவான்? தயவு செஞ்சு தப்பான ஹிண்ட் எதையும் கொடுத்துறாத, என் தங்கச்சி பிரச்சனையில இருக்கா அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். என்ன நம்புங்க, உங்க தங்கச்சி இப்ப உயிரோட தான் இருக்கா. அந்த கில்லர் இப்ப உங்க தங்கச்சி பக்கத்துல இல்லன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவ அலாரம் ஆன் பண்ணிருக்கா. என்ன நம்புங்க, அந்த ரைட் சைட்ல போய் பாருங்க அப்படின்ற மாதிரி இவ கொஞ்சம் கான்பிடென்ட்டோட சொல்றாளா. சரின்னு சொல்லி இவனும் நம்பி ரைட் சைட்ல போறான். அங்க ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா தான் இருக்கு. அங்க நிறைய பஸ் கார் எல்லாம் பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இப்பவுமே டெரிக்கு அலாரம் சத்தம் கேட்கலாம், ஆனா கங்ஜோக்கு கேக்குது. இவனும் முன்னாடி போய்கிட்டே இருக்கான். போக போக ஒரு இடத்துல இந்த இடத்துல தான் எங்கேயோ அலாரம் சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி கங்ஜோ ஒரு இடத்துல சொல்றான். இவனும் சுத்தி சுத்தி தேடி பாக்குறான். அப்ப இவனுக்கே சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஒரு சேடான் காருக்குள்ள இருந்து அந்த அலாரம் சத்தம் கேக்குது. இவன் உடனே ஓடி போய் அந்த காரை ஓபன் பண்ணி பாக்குறான். அங்க தங்கச்சி லீசா இல்ல, அதுக்கு பதிலா அந்த அலாரம் தான் இருக்குது. இவ ஒரு பொம்மையை எடுக்க போனாலே அந்த பொம்மை ஆக்சுவலா அலாரம் போல இருக்கு, அது மட்டும் தான் அங்க இருக்கு. அப்போ அந்த காரோட டிக்கிக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வருது. ஒருவேளை அங்க இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் காரோட டிக்கி ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவனால ஓபன் பண்ண முடியல. கஷ்டப்பட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் இங்க கேப்டன் லீ இருக்கார் இல்லையா, அவரோட டீம் வேற ஏதோ ஒரு பக்கம் தேடிட்டு போயிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இந்த கிறிஸ்துமஸ் லைட்ல ஏதோ ஒரு கவரை சுத்தி வச்சிருக்காங்க. அதை அவர் பார்த்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க தேடிட்டு போயிட்டு இருக்காரு. இங்க இவன் டிக்கியை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கங்ஜோக்கு ஏதோ கேஸ் லீக் ஆகிற சத்தம் கேக்குது. நல்லா கவனிச்சு பார்த்துட்டு கேப்டன் டெரிக் அதை ட்ராப் அந்த இடத்துல கார் பிளாஸ்ட் ஆகும் போது உடனே எஸ்கேப் ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் குடுகுடுன்னு ஒரே ஜம்ப்ல போய் பக்கத்துல இருக்க பஸ்ஸுக்குள்ள ஜம்ப் ஆகுறான். அந்த காரும் பிளாஸ்ட் ஆயிடுது. அதே சமயம் அங்க கேப்டன் லீ போய் அந்த கிறிஸ்துமஸ் லைட் சுத்தி இருந்த கவரை பார்த்தாரு இல்லையா, அதை போய் எடுத்து பிரிச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள லீசா இறந்து போய் கிடக்குறா. அவர் உடனே வாக்கி டாக்கில இன்ஃபார்ம் பண்றாரு, எங்களுக்கு ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைச்சிருக்கு, அந்த பொண்ணோட அடையாளம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளத்தெல்லாம் சொல்றாரு. அதை கேட்கும் போதே டெரிக்குக்கும் கங்ஜோக்குமே புரியுது இறந்து போனது லீசா தான் அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருமே ஷாக்ல உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இங்க டெரிக் நின்னுட்டு இருக்கிற இடத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அந்த கில்லர் ஃபேமிலி நின்னுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கில்லர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ அப்ப சொல்லிட்டு இருக்கா, ஃபேமிலில இருக்கவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே நேரத்துல இந்த உலகத்தை விட்டு போறதுங்கிறது பிளஸிங்ஸ். அந்த பிளஸிங்ஸை நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீ இதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே அவளுடைய ஹூடிய கலெக்டரா பார்த்தா அங்க நிக்கிற பொண்ணு கங்ஜோ மாதிரியே இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.